ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் நிச்சயதார்த்தத்துக்கு சரி, நம்ம புடவை எப்படியும் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட நான் சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இது மாதிரி நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நான் ஒரு சில விஷயங்களை யோசித்து தான் சொல்கிறேன். நம்ம தான் மாப்பிள்ளை வீட்டில் எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். நீ செலக்ட் பண்ணுறதெல்லாம் தேவையில்லாது அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்மா, நான் இல்லைங்கள. இருந்தாலும் உனக்கு ஒரு கொஞ்ச நாச்சும் யோசிச்சு பாரு. நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் இதுக்கு மேலெல்லாம் பொறுமையாக இருக்கிறதுங்கிறதெல்லாம் முடியாது என்னால். நான் இனிமேல் போய் புடவை நானே எடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ அந்தளவுக்கு ஏன்ப்பா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பா பணம் ரெடி பண்ணுறது இல்லையா? அவர் இப்போ கல்யாணத்துக்கு நீங்கள் திடீர்னு லவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு, அதனால் இப்போ கல்யாணம் பண்ணணும். உனக்கு அப்புறம் தங்கச்சி இருக்குது. அதுக்கே இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. படிப்பு முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. அதுக்கு மாப்பிள்ளை கேட்குற இடத்துல நம்மளால் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இப்போதைக்கு நம்ம நிலமை இல்லை. அப்படிங்கிறப்போ நம்ம அதையெல்லாம் யோசிச்சுக்கிட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ போயிட்டுருக்கு நம்ம நிலமை. அப்படி இருக்கிறப்பயே இப்போ நீ லவ் பண்ணுற பொண்ணு வீட்டில் பேசுகிறாங்க, பண்ணுறாங்க. சரி, நம்ம பையன் விரும்பிட்டாங்கனால அவங்க அப்பாவே கடன் வாங்கி நான் கல்யாணம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால நீ என்ன இது பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் சரி, நம்ம அப்பா இது பண்ணுறாரு, செய்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி நம்ம இது பண்ணணும் அப்படின்னு நீ இது பண்ண மாட்டேங்கிற. வேலைக்கு போகிற உன் சம்பளத்தை ஃபுல்லாக அந்த பொண்ணுக்கு தான் ஏதாச்சும் வாங்கி கொடுக்குற, ட்ரெஸ் வாங்கி கொடுத்துற. வாங்குகிற சம்பளம் 20,000த்தில் 10,000 தான் வீட்டுக்கு வருது. இப்படி இருக்கிறப்ப புடவை உடனே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு 50,000 கையில் வச்சுட்டு போனால் தான் அந்த பொண்ணு ஒரு 20,000 புடவை எடுக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் எடுக்க முடியும், பண்ண முடியும். தேவையில்லாமல் என்ன பண்ண சொல்கிறேன் என்ன? நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் நானும் வேலைக்கு போகிறேன், அப்பாவும் வேலைக்கு போகிறாரு, அதெல்லாம் உனக்கு தெரியலையா அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு தெரியுதுமா, தெரியாமலாம் இல்லை. இருந்தாலும் அவங்க வீட்டில் அவசரப்படுத்துகிறாங்கங்கிறனால தான் என்னால் இது பண்ணுறது. அவங்க அவசரப்படுத்துகிறாங்கன்னா நம்மள என்னப்பா பண்ண சொல்கிற? நம்ம சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்மளும் இப்போ பல விஷயங்களை யோசித்து தான் நம்மளும் பண்ணிக்கிட்டுருக்கோம், செஞ்சிகிட்ருக்கோம். இப்போ உடனே கல்யாண ஏற்பாடுனா 2-3 லட்ச ரூபா வேணும். அப்படிங்கிறப்ப அப்பா யார்கிட்டயே கேட்டிருக்காரு. பணம் இன்னும் 1 வாரத்தில் கிடைக்கும். அதனால் ஒரு 50,000 கிடைச்சதுக்கப்புறம் நம்ம பார்த்து இது பண்ண வேண்டியது தான். நம்ம அதுக்காக ஒன்றும் இது பண்ண போகிறதில்ல, செய்ய போகிறதில்ல அப்படின்னோடனே, சரி அப்போனா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு. நான் எதையும் இனிமேலாம் பேசிட போகிறேன் அவள்கிட்ட. நானும் அவள் சொல்கிறதுக்கெல்லாம் நீ சரி போட்டுட்டு தான் போயிட்டுருக்கப்பா, நான் இல்லைங்கள. ஆனால் அந்த பொண்ணு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த பையனுக்கு தங்கச்சி இருக்குது, அது கல்யாணம் ஆகாமல் வீட்டில் இருக்குது. நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இப்போ தனியாக போயிட்டு பார்த்தாலும் பண்ணாலும் அவளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புங்கிறது உனக்கு தானப்பா இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம்மா கண்டிப்பாக. அப்பாவும் கஷ்டப்பட்டு தானே என்னையும் படிக்க வச்சுருக்காரு. அந்த தங்கச்சி வேலைக்கு போகிறத அவள் ஏதோ சேவ் பண்ணி ஏதோ நகை ஏதாச்சும் வாங்குறா, பண்ணுறா, செய்கிறா. அப்படி இருக்கிறப்போ நம்மளால் எதையும் இது பண்ண முடியலைல்ல, செய்ய முடியலைல்ல அப்படின்னோடனே, சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, எதுவும் இதை பற்றி நீ நினைக்காத, கவலைப்படாத. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன இது பண்ண முடியுதோ அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு பார்த்து இது பண்ணுவோம். நம்மளால் அவ்வளோதான் இது பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ அதை தாண்டி நம்மளால் வேறு எதுக்கும் யோசிக்க முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தானே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி விடு, அதையெல்லாம் நீ யோசிச்சு எதையும் கவலைப்பட்டுட்டு இருக்காத. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன யோசிக்க முடியுமோ அதை நீ இது பண்ணு. ஏதாச்சும் வேறு வேலைக்கு போகிறதுக்கு பாரு. இந்த 20,000 சம்பளத்தை வச்செல்லாம் நாளைக்கு நீ வீட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு அந்த பொட்டையெல்லாம் பார்த்துக்கிட்டுலாம் இருக்க முடியாதுப்பா அப்படின்னோடனே, சரிம்மா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான். நானும் வேறு வேலை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் ஒன்றும் எதுவும் சரியாக எனக்கு செட் ஆக மாட்டேங்குதுமா அப்படின்னோடனே, அதுக்காக நீ மனசை இது பண்ணிடாதப்பா. நீ தைரியமாக இது பண்ணு. என்ன பண்ணுறது, அந்த பொண்ணு விரும்பிட்ட, விடவும் முடியாமல் இது பண்ணவும் முடியாமல் இருக்குது. அதுக்காக அந்த பொண்ணு சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நீ இது பண்ணிக்கிட்டு போகணுங்கிறது கிடையாது. அப்படி போனோன்னா நாளைக்கு உனக்கு மரியாதை இல்லாமல் போயிடும். ஓரளவு எதுக்கு கேட்கணுமோ அதுக்கு கேட்கணும், எதுக்கு இது பண்ணணுமோ அதுக்கு இது பண்ணணும்ப்பா அப்படின்னோடனே,
சரிம்மா நான் வந்து இனிமேல் பார்த்துக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எல்லா விஷயத்துக்கும் நம்ம பணிஞ்சு போனோம்னா ஒன்றும் இது பண்ண முடியாது. முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரிப்பா நீ ஏதாச்சும் பாரு, என்ன பண்ணுறது, நம்ம சூழ்நிலை சரியில்லை. அதனால வந்து நாங்கள் இது மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. உனக்கே தெரியும் நம்ம வீட்டு நிலமை, பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து வேலையை பார்க்குறதுக்காக வந்து போயிட்டாங்க.